Hi friends, welcome to my channel Punvaira Citadel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஏர் பொல்யூஷன் யூனிட் நம்பர் 9 பார்த்துட்டு இருந்தோம். பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயன்மெண்ட் கீழே பொல்யூஷன் பற்றி டாபிக் ஏர் பொல்யூஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் வாட் இஸ் ஏர் பொல்யூஷன்னா என்ன, அண்ட் அதில் பார்ட்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ்னா என்ன, கேஷியஸ் பொல்யூட்டன்ஸ்னா என்ன, சாலிட் பொல்யூட்டன்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் முக்கியமாக த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபாக், ஸ்மோக், ஸ்மாக், இந்த மூணு டேர்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். மூணு ஒரே மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். அடுத்தது டர்ட்டி டசன்னா என்ன, எந்த கெமிக்கல் காம்பவுண்ட், யார் அப்படி டர்ட்டி டசன்னு சொன்னாங்கங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் சில பொல்யூட்டன்ஸ் பேர், அது உண்டாக்குற டிசீஸ், அதை பற்றியும் பார்ப்போம். அண்ட் சில மெத்தட்ஸ் ஹவு டு ப்ரிவெண்ட் ஏர் பொல்யூஷன், என்னென்ன எப்படியெல்லாம் ஏர் பொல்யூஷனை தடுக்க முடியும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொல்யூஷன்னா நமக்கு தெரியும் மாசுபடுதல். மாசுபடுதல்னா என்ன, தேவையில்லாத சில மாசு பொருட்கள் நம்ம சுற்றுப்புற சூழல்ல சேர்க்கறது தான் மாசு அடைதல். சுற்றுப்புற சூழல் மாசு அடைதல், அந்த பொருளை மாசுன்னு சொல்றோம். எதை நம்ம சேர்க்கிறோமோ தேவையில்லாத பொருள், அதுக்கு பேரு மாசு. இந்த மாதிரி காற்று வளிமண்டலம் பாதிக்கப்பட்டா அது வந்து ஏர் பொல்யூஷன் சொல்றோம். ஸோ வளிமண்டலத்துல வந்து நம்ம வந்து சாலிட் ஃபார்மாவோ திடப்பொருளையோ அல்லது லிக்விட் திரவமாவோ அல்லது சில கேஸஸையோ நம்ம மாசு பொருளா சேர்த்துடுறோம். எப்படி நம்மளோட மனிதர்களின் நடவடிக்கை காரணமாக, கவனம் இல்லாத நடவடிக்கை, நம்மளோட சில கவனம் குறைவுனால இல்ல தெரிந்தும் சில சமயத்துல இந்த மாதிரி தவறு செய்கிறோம். ஸோ அது சாலிடுனா அதுதான் பிஎம் சொல்றோம், பார்ட்டிகுலேட் மேட்டர். பிஎம்னா பார்ட்டிகுலேட் மேட்டர், திடப்பொருள். ஸோ இது வந்து சைஸ், இந்த பிஎம் 2 இங்கே இருக்குது இல்லையா, பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5, பார்ட்டிகுலேட் மேட்டர் 10 எல்லாம் இருக்கு. அந்த நம்பர் என்னத்தை குறிக்குதுன்னா அந்த பார்ட்டிகல்ஸ், அந்த திடப்பொருளோட சைஸ் 2.5ங்கிறது சின்னது, பிஎம் 10ங்கிறது இன்னும் பெரிய பார்ட்டிகல். ஸோ ஏர்ல இந்த 2.5ங்கிறது என்னன்னா நானோமீட்டர் அல்லது மில்லி மைக்ரான். ஸோ இப்போ நம்ம மில்லி மைக்ரான் ரெண்டும் ஒன்று தான், ஆனால் இப்போ எல்லாம் மில்லி மைக்ரான் சொல்லாமல் அது நானோமீட்டர்னு சொல்கிறோம், மியூன்னு. ஒரு நானோமீட்டருங்கிறது ஒரு மீட்டரில் ஒரு பில்லியன் பகுதி. ஒரு மீட்டரை எடுத்து அதை பில்லியன், பில்லியன்னா 1 ஃபாலோட் பை 9 ஜீரோஸ், மில்லியன்னா 6 ஜீரோ ஞாபகம் வச்சுங்க. மில்லியனுக்கு 6 சைஃபர், 1 ஃபாலோட் பை 6 ஜீரோஸ், அண்ட் பில்லியனுக்கு 1 ஃபாலோட் பை 9 ஜீரோஸ். ஸோ அந்த ஒரு மீட்டரை இந்த பில்லியனா டிவைட் பண்ணா எத்தனோண்டு கிடைக்குமோ அதுதான் நானோமீட்டர் அல்லது மைக்ரான், மில்லி மைக்ரான். ஸோ இந்த மேட்டர் வந்து இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர், இந்த சாலிட் வளிமண்டலத்தில் இருக்கும்போது நம்ம மூக்குக்குள்ள போய் கண்ணில் போய் எரிச்சலை உருவாக்கலாம், மூக்கில் போய் தொண்டையில போய் நம்ம மூச்சுக்குழல்ல போய் லங்ஸை சேர்ந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். அதான் அதனால தான் அதை மாசு பொருள்ல சேர்க்கிறோம். கார்பன் மோனாக்சைடு, கார்பன் சல்ஃபர் டை ஆக்சைடு, NO2, நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், O3, இதெல்லாம் வந்து சில மாசு பொருட்கள், முக்கியமான மாசு பொருட்கள். அடுத்தது ஃப்ளை ஆஷ், அதாவது கோல் கரியெல்லாம் எரிக்கும் போது பாதியில எரிஞ்சு பாக்கி பறக்குது இல்லையா, அதுதான் ஃப்ளை ஆஷ். அதுவும் ஒரு மேஜர் பார்ட்டிகுலேட் மேட்டர். டெட்ராயத்தில் DEL, அதுவும் பார்ட்டிகுலேட். பார்ட்டிகுலேட்னா சப்ஸ்டன்ஸ் சொன்ன வெயிட் இருக்கிறது. டெட்ரா எத்தில் லெட்டுங்கிறது நம்ம கார்ல இந்த பெட்ரோல் போடும்போது பெட்ரோலோட சேர்த்து முதல்ல எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இந்த TELனும் கொஞ்சம் சேர்ப்பாங்க, அடிக்டிவ்னு சேர்க்கறது. எதுக்குன்னா டு ப்ரிவெண்ட் ப்ரீமெச்சூர் இக்னிஷன். ஸோ சில சமயம் கார் வந்து முன்னாடியே ஸ்டார்ட், நம்ம இது பண்ணுறதுக்குள்ள இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீழே போடுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டிநாக் ஏஜென்ட்னு இந்த ஒரு லெட் காம்பவுண்ட், டெட்ராயத்தில் லெட்டை பெட்ரோலோட சேர்த்து போடுவாங்க இந்த அதுக்காக. ஆனால் அது வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த லெட்டு வந்து வினை புரிந்து அந்த கார் எக்ஸாஸ்ட் பைப்லேருந்து இந்த லெட்டு நிறையா வந்து அதை பின்னாடி வர்றவங்க முன்னாடி போகிறவங்க சாலையில் போகிறவங்க அதை சுவாசிக்கிறதுனால லங்ஸ் சம்பந்த கோளாறுகள், சுவாச சம்பந்த
பிரச்சனைகள் ஏற்படுறதாக கண்டறியப்பட்டு இந்த லெட் சப்ஸ்டன்ஸ் டிஇஎல்ல பேன் பண்ணிட்டாங்க. இனிமே அதை யூஸ் பண்றது கிடையாது. ஸோ அது மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் ஒவ்வொரு தடவையும் இந்த கன்வென்ஷன் மீட்டிங்லாம் நடக்குது இல்லையா இன்டர்நேஷ்னல் லெவல்ல. அந்த மீட்டிங்ல எந்தெந்த பார்ட்டிகளை பேன் பண்ணணும், எந்த பெஸ்டிசைடை பேன் பண்ணணும், எது ரொம்ப பாதிப்பு உண்டாக்குதுன்னா எதை குறைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் தீர்மானிப்பாங்க. ஸோ அதுக்கு நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸை போய் பாருங்க. எந்தெந்த மீட்டிங்ல என்னென்ன முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்லாம் போட்டிருக்கேன். அது போய் பாருங்க. அண்ட் எதுக்காக இந்த பேன் பண்ணாங்கன்னா, இந்த லெட் வந்து நியூரோடாக்சிக்னா நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், மூளையை பாதிக்கும், நரம்புகளை பாதிக்கும். அதனால அதை பேன் பண்ணிட்டாங்க. அடுத்து கேஷியஸ் பொல்யூட்டன்ஸ் எப்படி வருது? கார்பன் காம்பவுண்ட்ஸ், கார்பன் கண்டெய்னிங் கேஸஸ் எங்கேருந்து வருதுன்னா பர்னிங் ஆஃப் கோல், வுட்டு இதெல்லாம் பண்ணும்போது அந்த அந்த கேஸ் வாயு மாசுப்பொருள் உண்டாகுது. அடுத்து சல்ஃபர் கண்டெய்னிங் காம்பவுண்ட், வல்கானிக் இரப்ஷன். வல்கானிக்னா உங்களுக்கு தெரியும், எரிமலை உண்டாகும் போது அதுல வர்ற அந்த பொருள்ல வந்து சல்ஃபர் கலந்துருக்கும். அடுத்தது ரிஃபைனரிஸ், பவர் பிளான்ட், இந்த ஃபேக்டரிஸ்ல இருந்தா வரும். அண்ட் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் இதுல இருந்து வருது, ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட்ல இருந்து, அந்த புகை குழாய் இருக்கு இல்லையா கார்ல, வண்டியில. அதே மாதிரி ஹைட்ரோகார்பன்ஸ், ஹைட்ரஜன் கார்பன் அடங்கிய பொருட்கள் வந்து ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட், கார்ல இருக்கிற அந்த புகை, என்ன சொல்றது, புகை போக்கி வழியா வரும். குளோரோஃப்ளூரோ கார்பன், இது வந்து குளோரோஃப்ளூரோ கார்பன்கிற கெமிக்கல் வந்து நம்ம எல்லாம் ஸ்ப்ரே பண்றோமே, பெயிண்ட்டு, பர்ஃப்யூம்ஸ், ஸ்ப்ரேஸ், அந்த ரூம் ஸ்ப்ரே அதெல்லாம் பண்றோம் இல்லையா, அதுல இது மாதிரி ஸ்ப்ரே இருக்கிறதுல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜிரேட்டர், இதுல எல்லாம் இந்த காம்பவுண்ட் இருக்கு. இது வந்து மிகப்பெரிய மாசு ஏற்படுத்துது. அடுத்தது வந்து ஓசோன்ல ஓட்டக்கூட விளைவிக்கிறது. அப்புறம் சாலிட் பொல்யூட்டன்ஸ்ல திடப்பொருளா இருக்கிறது, ஃபைபர்ஸ். உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில அருகாமையில அந்த கழிவுப் பொருள், வேண்டாத நூல்கள், வேண்டாத துணி எல்லாம் போடும்போது அது வந்து அந்த மாசு பொருளா மாறுது. தண்ணியையும் மாசுபடுத்துது, காற்றையும் மாசுபடுத்துது. அடுத்ததான் வந்து உங்களுக்கு இந்த 3 டேர்ம்ஸ், ஃபாக், ஸ்மோக், ஸ்மாக், இந்த 3 டேர்முக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். ஃபாக், ஸ்மோக், ஸ்மாக். அந்த ஃபாகுங்கிறது வந்து இயற்கையிலேயே நடக்கிற ஒரு செயல், அண்ட் அதனால எந்த தீங்கும் கிடையாது. என்னன்னா, இந்த வளிமண்டலத்துல இருக்கிற காற்று, இது வாட்டர் டிராப்ஸ், வேப்பர்ஸ், அந்த அந்த நீர் திவலைகள் சொல்றோம் இல்லையா, அந்த ஆவி வடிவத்துல இருக்கிறது, நீர் ஆவி, அது என்ன ஆகுது, கண்டென்ஸ், குளிர்ச்சி அடைந்து அது வந்து ஒரு ஃபாக், கொஞ்சம் நீர் திவலைகளா மாறி அந்த ஒயிட்டா மிஸ்டா இருக்கும், மூடு பனின்னு சொல்றோம் இல்லையா, அதான் ஃபாக். ஸோ இது இயற்கையிலேயே நடக்கிறது. அடுத்தது ஸ்மோக்குங்கிறது வந்து எதனால உண்டாகிறதுனா, இது கண்டிப்பா ஸ்மோக் உருவாகிறது வந்து மாசுபடுதல். நம்ம வந்து எரிபொருள், கோல், நிலக்கரி, இல்ல ஃபாசில் ஃபியூல், மரம், உட்டு இதெல்லாம் எரிக்கும் போது அந்த புகை வருது இல்லையா, கருப்பா கிளவுட்ஸ், இந்த புகை தான் ஸ்மோக்குன்னு சொல்றோம். அது பொல்யூஷன், அது மாசுபடுதல். கண் எரிச்சலை உண்டாக்குது, தோல் எரிச்சலை உண்டாக்குது. ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னா நம்மளோட மூச்சுக்குழல், நுரையீரலையும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸ்மாகுங்கிறது இந்த ஃபாகும் ஸ்மோக்கும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னா உருவாறது தான் ஸ்மாக், காம்பினேஷன் ஆஃப் ஃபாக் அண்ட் ஸ்மோக். அதாவது காற்றுல இருக்கிற இந்த பொல்யூட்டன்ஸ், ஸ்மோக் இருக்கு இல்லையா, அதோட இந்த சன்லைட்டை ரியாக்ட் பண்ணும் பொழுது சூரியன் கதிர்கள் பட்டு அப்போ வந்து நமக்கு வந்து நிறைய கேசஸ் உண்டாகுது, மாசு பொருட்கள். என்னென்ன உண்டாகுதுன்னா SO2, சல்ஃபர் டை ஆக்சைடு, சூட்டு, அது ஒரு மாசு பொருள். அது அந்த கருப்பா அந்த இது மாதிரி உருவாகுது, கரிப்பு அது மாதிரி உருவாகுது. அடுத்து கிரவுண்ட்ல ஓசோன். ஸோ இதெல்லாம் உண்டாகி இது வந்து நமக்கு ரொம்ப பாதிப்பை உண்டாக்கு, கண்ணுக்கு, தோலுக்கு, எரிச்சல், அலர்ஜி, சுவாசக்குழல் ப்ராப்ளம் இதெல்லாம் உருவாக்குது. ஸோ ஸ்மாகு என்ன, ஆக்சுவல் ஃபாகுங்கிறது நேச்சுரலி எக்கரிங் event, ஸ்மோக்குங்கிறது நம்ம பண்ற அட்டகாசத்தினால வர்றது, ஸ்மாகும் அதே மாதிரி.
ஸோ இதெல்லாம் வந்து மாசுபடுதல். இதுக்குள்ள வித்தியாசம், மூணுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். இப்போ டர்ட்டி டசன்னா என்னன்னு பார்க்க போறோம். டசன்னா உங்களுக்கு தெரியும் 12, நம்ம 12 ஐட்டம்ஸ். இந்த 12 வந்து டர்ட்டி டசன்னு சொல்றாங்க. யாரு? ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன். ஸ்டாக்ஹோம்ல நடந்த அந்த மீட்டிங், இன்டர்நேஷனல் மீட்டிங்ல சில பொருட்களை பேன் பண்றாங்க. இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு அதிக பாதிப்பை விளைவிக்கக்கூடிய மாசு பொருள் அப்படின்னு சொல்லி அந்த 12 ஐட்டம்ஸை பேன் பண்றாங்க. இந்த 12 தான் டர்ட்டி டசன்னு அழைக்கப்படுது. பிஓபி, அந்த 12 என்னது? இனிஷியல் பிஓபி. பிஓபினா பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட். ஸோ நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் அது இன்னும் டீட்டெயிலாக பிஓபி பற்றி பார்ப்போம். விஓசினா என்ன? volatile organic pollutant, organic compound, and POP, persistent organic pollutant. ஸோ அப்படின்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். இந்த இதில் பிஓபினா நீங்கள் பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட். ஸோ இந்த 12 ஐட்டம்ஸையும் உங்கள் டர்ட்டி டசன்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இனிஷியல், இப்போதைக்கு இன்னும் கூட வரும் கண்டுபிடிச்சு இதெல்லாம் டேஞ்சர்னு. ஏன்னா ஆய்வுல எது இந்த பாதிப்பை உண்டாக்குறதுங்கிறது நமக்கு நாள்பட தானே தெரியும். ஸோ இதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 12ஐயும் 3 கேட்டகரியா குரூப்பா பிரிக்கிறாங்க. என்ன 3 கேட்டகரி? ஒன்று பெஸ்டிசைடு. பெஸ்டிசைட்னா உங்களுக்கு தெரியும், என்ன கொல்லி? களைக்கொல்லி, இல்லை பூச்சிக்கொல்லி. பெஸ்டிசைட்னா பூச்சிக்கொல்லி. நம்ம தாவரங்கள், நம்ம பயிர், நெல்லோ கரும்போ மாமரமோ இதை தோட்டமோ வளர்க்கும் போது அதுல வந்து பூச்சியை வந்து அழிக்காம தாக்காம இருக்கிறதுக்கு நம்ம பூச்சிக்கொல்லி உபயோகப்படுத்துறோம். ஏன்னா அது கெமிக்கல்ஸ் தான். அந்த கெமிக்கல்ஸ்ல இருக்கிற சில காம்பவுண்ட்ஸ், முக்கியமா அல்ட்ரின், குளோர்டேன், டிடிடி, டைஎல்ட்ரின், என்ட்ரின், ஹெப்டக்ளோர், ஹெக்ஸாக்ளோரோபென்சின், மீரக்ஸ், டாக்ஸோஃபின், இதெல்லாம் இந்த பெஸ்டிசைட்ல இருக்கிற கெமிக்கல்ஸ். இவை வந்து மிகவும் பாதிப்பை ஏற்படுதுன்னு அதை டர்ட்டி டசன்ல தூக்கி போட்டுட்டாங்க, பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம டிடிடிலாம் இப்போ யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்தது இண்டஸ்ட்ரியல். ஸோ இதெல்லாம் வந்து பெஸ்டிசைட்ல, பூச்சிக்கொல்லியில இருக்கிற கெமிக்கல். இண்டஸ்ட்ரியிலேருந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து விடுற அந்த கெமிக்கல்ஸ்ல கலந்துருக்கிற பொருட்கள் என்ன? ஹெக்ஸாக்ளோரோபென்சின், அகெயின் பாலிக்ளோரினேட்டட் பைஃபீனைல், பிசிபி, பாலிக்ளோரினேட்டட் பைஃபீனைல் காம்பவுண்ட். ஸோ இதெல்லாமும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த 12ல. அப்புறம் பை ப்ராடக்ட்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியில மெயினா இல்லாம பை ப்ராடக்ட்ஸ் தான். அவங்க உற்பத்தி பண்றது ஒண்ணு, ஆனா கூட வர்ற இந்த கேசஸ் சில செகண்டரியா வெளியில வரும், அதெல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க டர்ட்டி டசன். ஹெக்ஸாக்ளோரோபென்சின், அகெயின் ஹெக்ஸாக்ளோரோபென்சின் இண்டஸ்ட்ரியிலேருந்தும் வருது, பை ப்ராடக்டாகவும் வருது. பாலிக்ளோரினேட்டட் டைபென்சோ டைஆக்சின், அதான் பிசிடிடி, polychlorinated dibenzodioxin, polychlorinated dibenzofurans. நீங்க ஃபியூரான்ஸ்னு எழுதினா கூட போதும். நீ PCDF, polychlorinated dibenzofurans, and again PCB. ஸோ இதெல்லாம் டர்ட்டி டசன். இந்த எல்லா கெமிக்கல்ஸையும் நாங்கள் மனப்பாடம் பண்ணணுமான தேவையில்லை. ஜஸ்ட் திருப்பியும் பாருங்க ஒரு தடவை. ஏன்னா நீங்க வந்து மல்டிபிள் சாய்ஸ்ல நீங்க கரெக்ட் ஆன்சரை தேர்ந்து தான் எடுக்க போறீங்களே தவிர நீங்க அவுட் ஆஃப் மெமரி உங்க மண்டையில இருந்து நீங்க எழுத போறது இல்லை. ஹெக்ஸாக்ளோரோபென்சின் நீங்க எழுத போறது இல்லை, ஸ்பெல்லிங் இதெல்லாம் அதுல இருக்கிறத ஆமா இது ஒரு பொல்யூட்டன்ட்னு செலக்ட் பண்ண போறீங்க. அதனால உங்களுக்கு அதை ரெக்கக்னைஸ் பண்ணனா போதும். ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு நீங்க ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த லிஸ்ட்டை அப்பப்போ ஒரு தடவை பாருங்க, வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 நாளைக்கு ஒரு தடவையோ ஒரு தடவை வேகமா படிச்சு பாருங்க. மௌனமா ஒரு தடவை படிங்க, ஒரு தடவை வேகமா படிங்க, அந்த வேர்ட்ஸை ஃபெமிலியரைஸ் பண்ணீங்க. ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு டிடிடி அந்த லிஸ்ட்ல இருந்தது, மேடம் சொன்னாங்க, பிசிடிடி இருந்தது, பார்த்த உடனே தெரியும். ஸோ அடிக்கடி பாருங்க. இதுதான் டர்ட்டி டசன். இந்த ஸ்லைட்ல நீங்க பார்க்குற டேபிள் வந்து சில பொல்யூட்டன்ட் மாசு பொருட்கள் பேரும் அதோட சம்பந்தப்பட்ட டிசீஸ் பேரும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆர்சனிக் ஒரு பொல்யூட்டன்ட், அதோட அது என்ன டிசீஸை உருவாக்குது? ஸ்கின் கேன்சர், ஸ்கின் லீஷன்ஸ். லீஷன்ஸ்னா ஸ்கின்ல அந்த காயம் மாதிரி சிராய்ப்பு மாதிரி வரும், அது அப்புறமா கேன்சரா மாறும். ஆர்சனிக். லெட்டு வந்து என்ன டிசீஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நியூரலாஜிக்கல் டேமேஜ், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். மெர்க்குரி வந்து தண்ணியில காணப்படுது. என்னவா காணப்படுது? மெத்தில் மெர்க்குரியா.
ஸோ இது வந்து மினமாட்டா டிசீஸ்னு ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஊர்ல முதல்ல இந்த டிசீஸை கண்டறிந்தாங்க. அந்த ஊர் பேரு மினமாட்டா. அதுவும் வந்து நர்வ்ஸை தான் பாதிக்குது, நியூரலாஜிக்கல் டேமேஜ். உங்களால சரியா நடக்க முடியாது, நரம்புகள்லாம் இழுத்துக்கும். நைட்ரேட் காம்பவுண்ட் வந்து என்ன டிசீஸ் உருவாக்குதுன்னா ப்ளூ பேபி சிண்ட்ரோம். ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னா என்ன ஆகும்னா அந்த பேபிஸ் வந்து ப்ளூ ஆயிடும். எதனாலனா ஆக்சிஜன் பத்தாது, அது பிரெயினுக்கு அதோட ஹார்ட்டுக்கு. ஆக்சிஜன் வந்து ரத்தம் வந்து ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனை எடுத்து செல்லுது இல்லையா. அப்போ வந்து இந்த நைட்ரேட் போய் அந்த ஹீமோகுளோபினோட ஆக்சிஜனை தள்ளிட்டு இந்த நைட்ரேட் கம்பைன் ஆயிடும். ஸோ ஆக்சிஜன் பத்தாதனால அந்த பேபி வந்து ப்ளூ ஆயிடும். அதுதான் ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னு சொல்றோம். அடுத்தது கோல் டஸ்ட், அதாவது மூஞ்சி, பல்லு, கையை, விரல்கள் எல்லாம் வந்து ப்ளூவா மாறும். ரொம்ப நேரம் அந்த மாதிரி ஆக்சிஜன் இல்லாம இருந்ததுன்னா செத்தும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது கோல் டஸ்ட், கொஞ்சம் எரிக்கிறதுனால, கறியை எரிக்கிறதுனால வர்ற அந்த டஸ்ட்னால அது லங்ஸுக்கு போய் பிளாக் லங் டிசீஸ் ங்கிறத உருவாக்குது. அதாவது அந்த டிசீஸ்க்கு பேரு நியூமோகோனியாசிஸ். நியூமோகோனியா, எப்பவுமே நியூமோங்கிற வார்த்தை வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்டது. நியூமோனியா, அதை அது மட்டும் போச்சுங்க. ஆஸ்பெஸ்டாஸ், நமக்கு தெரியும் ஆஸ்பெஸ்டாஸ் ஷெட் எல்லாம் இப்போ பேன் பண்ணி போடுறது இல்லை. ஸோ முதல்ல எல்லாம் சில ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஆஸ்பெஸ்டாஸ் ஷெட் இருக்கும். ஸோ இப்போ மேல்கூரை வந்து ஆஸ்பெஸ்டாஸ் போடக்கூடாது. அது என்ன டிசீஸ் வருதுன்னா ஆஸ்பெஸ்டோசிஸ். ஸோ இந்த லிஸ்ட் ஒரு தடவை பார்த்துங்க. ஸோ எப்படி இந்த ஏர் பொல்யூஷனை தடுக்க முடியும், என்னென்ன முறைகளில் தடுக்க முடியும்? பை யூசிங் பயோகேசஸ். பயோகேஸ்ங்கிறது வந்து ரெனியூவபிள், புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜி. உங்களுக்கு தெரியும் எனர்ஜி வந்து கேசஸ் வந்து புதுப்பிக்கக்கூடியவை, புதுப்பிக்க முடியாதவை, தீர்ந்து போறது நான் ரெனியூவபிள். ஸோ நம்ம புதுசாக உருவாக்க முடியும் ரெனியூவபிள். ஸோ எப்படி இது பயோகேஸஸ் உண்டாக்குறாங்க? ஆர்கானிக் மேட்டர்ல, அதாவது இந்த அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், இந்த வைக்கல், கரும்புல சக்கை, இந்த நெல்லுல அப்புறமா இருக்குமே அந்த இந்த போர் அடிச்சதுன்னு சொல்லி அந்த இதெல்லாம் ஆந்தில் வேஸ்ட்டு, அந்த மென்யூர், உரங்கள், சீவேஜ், கழிவுப் பொருட்கள், ஃபுட் வேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து ஆக்சிடைஸ் பண்றது. எப்படி? இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன், ஆனரோபிக் மெத்தட். ஆனரோபிக்னா ஆக்சிஜன் இல்லாம அதை ஆக்சிடேஷன், பார்ஷியல் ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ அப்போ அது மாதிரி பிரேக் டவுன் பண்ணும்போது CO2, மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, சர்டன் வாட்டர் வேப்பர் இதெல்லாம் உண்டாகும். இதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் பயோகேஸ் அதை யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு தெரியும் கிராமத்துல எல்லாம் அந்த மாடுகள்லாம் வச்சுருக்கவங்க அந்த மாடு சாணியிலேருந்து கேஸ் பிளான்ட்டை போட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரிசிட்டி இல்லை மோட்டர் ரன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி கேஸஸ் ரொம்பவும் நம்ம யூஸ் பண்ணணும் தேவைப்பட்ட இடங்கள்லாம். அப்புறம் வெல் வென்டிலேட்டட் பில்டிங்ஸ் வந்து கட்டும்போது அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்ல காற்றோட்டமாக கட்டணும். அப்போதான் வந்து காற்று மாசுபடாமல் இருக்க முடியும். நமக்குள்ளே தெரியும் வீடுகளில் சில வீட்டில் க்ளோஸ்டாக விண்டோவை மூடி வச்சு எந்த நேரம் பாரு அப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த காற்று மாசுபட்டு அதனால பாதிப்பு ஏற்படும். பை யூசிங் ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியில எல்லாம் ப்ராப்பர் அந்த ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் எல்லாம் கடைபிடித்து அதுக்கேற்றபடி இந்த நச்சு பொருட்களை வெளிவிடுறதுக்கு ப்ராப்பர் சிம்னிஸ், புகைப்போக்கி, அந்த எக்ஸாஸ்ட் பைப்பு அதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும். அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ், மோட்டார் வெஹிக்கிள்ஸ்லையும் இந்த எக்ஸாஸ்ட் பைப்பெல்லாம் அடைபடாமல் இது இருக்கணும். இப்போ ப்ராப்பராக என்ன அரசு எந்த ஃபியூயல் உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லுதோ அதை உபயோகிக்கணும். தடைப்படுத்தப்பட்ட பொருள், இந்த லெட்டு போன்ற பொருட்களை உபயோகப்படுத்தாமல் இருப்பது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏர் பொல்யூஷனை நம்மளால நல்லா குறைக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் விச் ஆர் நாட் அடாப்டிங் ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் சொல்லியும் தடைகள் விதித்தும் அதையும் மீறி செயல்படுறவங்களுக்கு, அதாவது கழிவுப் பொருட்களை கொண்டு கொட்டுறவங்களுக்கு, புகை நச்சு வாயுவை இஷ்டத்துக்கு ப்ராப்பராக வெளியேற்றாத ஃபேக்ட்ரிஸ்க்கு, இந்த ஆட்டோமொபைல்ஸ், வெஹிக்கிள்ஸ், வாகனங்கள் சரியா அதோட எக்ஸாஸ்ட் பைப்பை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபைனு அல்லது பனிஷ்மெண்ட் இதெல்லாம் கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்துறதும் ஒரு வழி ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ நம்ம ஏர் பொல்யூஷன் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மற்ற பொல்யூஷன் பற்றி பார்ப்போம். இன்னும் ஏர் பொல்யூஷனில் அந்த
சிஓபி காம்பவுண்ட் என்ன, விஓசி என்ன என்னன்னு பார்க்கணும், அதெல்லாம் பார்ப்போம். ஸோ சேனல் பொன்வாயிரல் சிட்டாடலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை விடாமல் பாடுங்க. பழைய வீடியோஸ் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கேன், எஸ்பெஷலி என்வாயன்மெண்ட்டில் ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பை பாய்.